ஆமாங்க மக்களே, தமிழகத்தில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு அடுத்த கட்டமாக இலவச அறிவிப்பை அறிவிச்சிட்டாங்க. அந்த இலவச அறிவிப்பு மத்திய அரசிடமிருந்து மகளிருக்கு இனி 12,000 ரூபாய் உரிமை தொகை வருமா? ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்களுக்கு நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்லிட்டோம். உங்களுக்காகவே நம்ம சொன்னோம், தமிழக அரசு உங்களுக்கு 5,000 ரூபா கொடுக்க போகிறாங்க. ஸோ தமிழக அரசு பொங்கல் பரிசாக 3,000 ரூபா கொடுக்க போகிறாங்க. எல்லா விஷயத்தையுமே நம்ம சேனலில் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்தோம். ஸோ அதே போல் தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மத்திய அரசு மகளிருக்குன்ட்டு ஒரு உரிமை தொகையை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த உரிமை தொகை பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 12,000 ரூபாயை மகளிருக்காகவே மத்திய அரசு சார்பாக கொடுக்க போகிறாங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த 12,000 ரூபாய் பார்த்திங்கன்னா மகளிருக்கு உரிமை தொகையாக மத்திய அரசிடமிருந்து வரக்கூடும். ஸோ தேர்தலை முன்னிட்டு தமிழக பெண்களுக்கு மத்திய அரசு பல்வேறு மானியங்களை வழங்கிட்டு வராங்க. பிஎம் கிசானு, கேஸு, உரம் ஒருங்கிணைந்த 12,000 ரூபாய் வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. இந்த தொகையை சரியாக பெறுவதற்கு வங்கி கணக்குடன் ஆதாரை இணைப்பது இது போன்ற முன்னேற்பாடுகளை அவசியம் செய்யணும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ தகுதியான ரேஷன் கார்டுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 3 வகையான ரேஷன் கார்டு தான் இதில் தகுதி. ஸோ பிஆர்டி ரேஷன் கார்டு அப்படின்னு நம்ம PHH, NPHH, PHH, AAY இந்த வகையான 3 ரேஷன் கார்டுகளுக்கு மட்டும்தான் அட்டைகளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தி யோஜனா, அன்னை யோஜனா மற்றும் முன்னுரிமை குடும்ப அட்டை PHI வைத்திருப்பவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். தகுதியற்ற அட்டைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த சர்க்கரை அட்டைகள் மற்றும் கௌரவ அட்டைகள், ஸோ இந்த அட்டைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கிடைக்க வாய்ப்பே இல்லை. சர்க்கரை அட்டைகளுக்கும் இந்த அடையாள குறிப்பாக பயன்படுத்துகிற அட்டைகளுக்கும் இது கிடைக்க வாய்ப்பே இல்லை. திட்டத்தினுடைய பின்னணி, ஸோ இந்த 12,000 ரூபாய் மத்திய அரசு வழங்குறதுக்கு பார்த்திங்களா, அந்த திட்டத்தினுடைய முன்னணி பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. ஓகேங்களா. அந்த வகையில் எந்த ஊதியமும் பெறாமல் குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் உழைக்கின்ற இந்த பெண்களுக்கு இந்த 12,000 ரூபாயை அரசு தரப்புலேருந்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பிஎம் கிசான், கேஸ், உர மானியங்களை உள்ளடக்கியது அப்படின்றத சொல்லலாம். ஸோ பணம் பெற தேவையான ஆவணங்கள் அப்படின்றது தான். ஸோ இந்த எரிவாயு மானியம், உர மானியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நிலை குறித்து மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட என்றாலும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வந்திருக்கு. பிஎம் கிசானில் வருஷத்துக்கு 6,000 ரூபா கொடுக்குறாங்க வங்கி கணக்கில். இது எல்லாமே நேரடி பணப்பரிமாற்றம் செய்கிறாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த அரசியல் பின்னணி அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. என்ன சார் இந்த அரசியல் பின்னணி, அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தாங்க இதுக்கு ஒரு அரசியல் பின்னணி. ஸோ இந்த பணம் பெற தேவையான டாக்குமெண்ட்ஸு எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கணும். இந்த வகை அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் 12,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தான். ஸோ இனி இகேஒய்சி மற்றும் ஆதார் இணைப்பு வங்கி கணக்குடன் எல்லாமே முடிச்சுக்கணும். ஆதார் வங்கி கணக்கு எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஆவணங்களை சரிபார்த்தல், நில உரிமை ஆவணங்கள், பட்டா சட்டா, எரிவாயு இணைப்பு விவரங்கள், மொபைல் எண் இணைப்பு ஆகியவற்றை சரியாக வைத்திருக்கணும். மத்திய அமைச்சரின் தமிழக வருகை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அறிவிப்பின் அடிப்படையில் இது நடைமுறையில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை தமிழகத்தில் உயர்த்தணும். 2023 செப்டம்பரில் தொடங்கப்பட்டது. சமீபத்தில் திட்டம் விரிவாக செயல்பட்டு 1.30 மகளிருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கிட்டுருக்காங்க. தற்சமயம் அதை பார்த்திங்கன்னா கோடை விடுமுறை எல்லாமே சேர்த்து 5,000 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. இது மாநில அரசினுடைய ஏற்பாடு. அடுத்து மத்திய அரசினுடைய ஏற்பாடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 12,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்தப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.